இந்த நாளினுடைய தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். நான் போன வாரமே சொல்லியிருந்த பிரகாரம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை இந்த மாதம் வாக்கு தத்தமாக நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் வரைக்கும் அல்லது நாம் அவரை மகிமையிலே சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ சமாதானத்தை கூறுகிறவன் சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனத்தை இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தமாக நாம் விசுவாசித்து நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அருமையானவர்களே, துஷ்டன் இனி வழியாய் வருவதில்லை, முழுவதுமாய் அவன் சங்கரிக்கப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, நீ உயிருள்ள நாளெல்லாம் எந்த ஒரு துஷ்ட வல்லமையும் உனக்கு விரோதமாய் வருவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். உன் பட்சத்தில் விழுகிற 1000 பேரிலும் 10000 பேரை கண்டு நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், யூதாவே, உன்னுடைய பண்டிகைகளை நீ ஆசரிக்க வேண்டும். சமாதானத்தை சுவிசேஷமாய் நீ பிரசங்கிக்க வேண்டும். உன் பொருத்தனைகளை எல்லாம் நீ செலுத்த வேண்டும். அப்பொழுது துஷ்டன் உன் வழியாய் இனி வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். உன்னுடைய ஊழியத்திலே ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் தூரத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால், அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை. துஷ்டன் இனி உங்கள் ஊழியத்திற்கு எதிராய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன் குடும்பத்திற்கு விரோதமாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன்னுடைய வேலைக்கு விரோதமாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன்னுடைய பிசினஸுக்கு விரோதமாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன்னுடைய சந்தோஷத்துக்கு விரோதமாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன்னை அழிக்கும்படி வருவதில்லை. எந்த ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்வதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் யூத ஜனங்களுக்காக கர்த்தர் நாகும் தீர்க்கதரிசி கொண்டு உரைத்தார். போன வாரம் ஒரு செக்ஷன் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்றால், அருமையானவர்களே, அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் யோனா தீர்க்கதரிசிக்கு பிறகு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நினிவேயின் மக்கள் தங்கள் பொல்லாத நிலைமைக்கு திரும்பும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பும்போது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் புறப்பட்ட போது, கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவே பட்டணத்துடைய அழிவையும் சனகரிப் ராஜாவினுடைய அழிவையும் யூதா ஜனங்களுடைய ஆறுதலையும் தேவன் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இனி துஷ்டன் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாதபடி, துதி என்றால், யூதா என்றால் துதிக்கிறவன், யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துஷ்டன், துதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துஷ்டன் இனி அவன் முழுவதும் அவன் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கான நிபந்தனை என்ன? சமாதானத்தை சுவிசேஷமாக நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சமாதானத்தை சுவிசேஷமாக பிரசங்கிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன் பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம பண்டிகைகளை குறித்து சொல்லியிருந்தேன். எத்தனை பண்டிகைகள் இருக்குங்க இந்த ஜனங்களுக்கு? 7 விசேஷித்த பண்டிகைகளை தேவன் அவர்களுக்கு நியமித்திருந்தார். அந்த பண்டிகைகள்ல ஒன்றுதான் ஓய்வு நாளின் பண்டிகை. அல்லேலூயா. அந்த ஓய்வு நாளின் பண்டிகையை குறித்து கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம்.
ஓய்வு நாளின் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 7 பண்டிகைகளை லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 43 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதில் இந்த ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். ஓய்வு நாள் பண்டிகைனா என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது பண்டிகை எப்படிப்பட்டது, அது ஆராதனை நாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, துஷ்டன் இனி உன் வழியாய் வரக்கூடாது. துஷ்டன் முழுவதுமாய் அவன் சங்கரிக்கப்பட வேண்டுமானால் நாம ஒன்று சமாதானத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க வேண்டும். இரண்டாவது, நாம நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். நாம் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை ஓய்வு நாளின் பண்டிகை என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் ஆசரிக்க வேண்டிய 2வது பண்டிகை பஸ்கா பண்டிகையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பஸ்கா என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் வெளியேறு என்று அர்த்தம். பஸ்கா என்றால் வெளியேறு என்று அர்த்தம், அல்லது விலகிப்போ என்று அர்த்தம், அல்லது புறப்பட்டு போ என்று அர்த்தம். இது எங்க நடந்தது என்று நமக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு நமக்கு ஒரு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளின் பண்டிகை கடந்த வாரம் பேசினதற்கும் இன்றைக்கு கரெக்டாக இந்த பஸ்கா பண்டிகை அந்த தலைப்புக்கு நேராய் வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியிலே வருகிறோம். பழைய ஏற்பாட்டில் இது பஸ்கா என்கிறதான, அதாவது பாஸ் ஓவர், பஸ்ஓவர்னு சொல்லுவாங்க. பாஸ் ஓவர், கடந்து போ, வெளியேறி போ, விலகி போ என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக செய்த காரியம்தான் இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்திருந்தார். இதையெல்லாம் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அந்த பஸ்கா தான் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பந்தி அல்லது ராபோஜனம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தபோது அதற்கு முன்பதாக இதை ஆசரித்தார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த விடுதலையை நினைத்து அவர்கள் இதை ஆசரிக்க வேண்டும். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களே, அந்த விடுதலையை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைத்து நினைத்து என்ன செய்ய வேண்டும், அதை ஆசரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிற ஒரு உன்னத அனுபவமாகத்தான் இந்த பஸ்கா காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் லேவியராகமத்துக்கு வருவோம். அதை எப்படி அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் காணப்பட வேண்டும். அது ஆணாய் இருக்க வேண்டும். 1 வயது உடையதாய் காணப்பட வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். சாயங்காலத்தில் அதை அடித்து அதை நன்றாய் கவனியுங்கள். அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அந்த பஸ்காவை புசிக்கிற, பஸ்காவை ஆசரிக்கிற அவர்கள் தங்களுடைய வீட்டு நிலை கால்களினுடைய 2லும் மேல் சட்டத்திலும் அதனுடைய 2 சட்டத்திலும் மேலே பூசணும்,
சைடில் இருக்கிற 2 சட்டத்தில் பூசணும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கி புறஜாதியார் தங்களுடைய வீட்டுகளில் அது என்ன சொல்லுவாங்க, அதை முறைவாசலா நிலைவாசல் முறைவாசல் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? அது என்ன வாசல் பெருக்கிறதா தெரியலங்க, மன்னிக்கணும், தோத்துறோம். ஆனால் நீங்கள் இதை வாசிக்கும் போது நாம் எல்லாரும் புறஜாதியார் ஆயிருந்தோம். அப்போ நம்முடைய வீட்டில் என்ன செய்வோம்? மேலேயே பூசி வச்சிருப்போம், வாசக்காலில் சைட்லேயே என்ன செஞ்சுருப்போம், பூசி வச்சிருப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி குங்குமத்தை போட்டு முதல்ல மஞ்சளில் போட்டு பூசி, அதுக்கப்புறம் ஒரு 3 பட்டையை போட்டிருப்பாங்க, குங்குமத்தை போட்டு அது செய்வாங்க. இப்போ எல்லாம் ஜனங்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டதுனால அது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ பெயிண்ட் அடித்து விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்கேருந்து வந்ததுன்றதை நீங்களே பாருங்க. அது என்ன என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். வீட்டினுடைய மேல் சட்டத்திலே பூச வேண்டும், அந்த வாசற்காலினுடைய நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலே பூச வேண்டும், அதனுடைய 2 சட்டங்களில் பூச வேண்டும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாசிட்டு வந்துடுவோம். அந்த ஆட்டுக்குட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அது மேல் சட்டத்திலும் அதனுடைய 2 சட்டத்திலும் பூச வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட வேண்டும். புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். நெருப்பினால அதனுடைய மாம்சத்தை சுட வேண்டும். அதை புசிக்க வேண்டிய விதமானது, நன்றாய் கவனிங்கள், நீங்கள் உங்கள் அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டோம், உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டோம், அது தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். போதும், அது கர்த்தருடைய பஸ்கா. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில வருகிற துஷ்ட வல்லமைகள் எதுவா இருந்தாலும் அது இனி வரக்கூடாது. கர்த்தர் அதை முழுவதுமாய் சங்கரிக்க வேண்டும். முழுவதுமாய் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து துஷ்ட வல்லமைகளை கர்த்தர் அகற்ற வேண்டுமானால், யூதாவே உன் பண்டிகைகளை நீ ஆசரி. அந்த பண்டிகைகளில் முதலாவது ஓய்வு நாள் பண்டிகை. இன்னைக்கு 2வது பஸ்கா பண்டிகைக்கு நேராய் வருகிறோம். இந்த பஸ்கா என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வெளியேறுதல், விலகி போதல். ஏனென்றால் எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்க போகிறார்கள். எகிப்தை விட்டு அவர்கள் கடந்து போக போகிறார்கள். அதற்கு முன்பதாக சங்கார தூதன் இந்த எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைகளின் மேலும் கடந்து போக போகிறான். இந்த ஜனங்களுக்கு தீங்கு நேரிடக்கூடாது, ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலை கால்களில் மேல் சட்டத்திலும் அதனுடைய 2 சட்டத்திலும் பூச வேண்டும். அப்படி பூசின பிற்பாடு பிரியமானவர்களே, அதனுடைய மாம்சத்தை நெருப்பினால் என்ன செய்ய வேண்டும், சுட வேண்டும். அதை புசிக்கும் பொழுது நீங்கள் எப்படி புசிக்க வேண்டுமா, உங்கள் அறைகளிலே முதலாவது கச்சையை கட்டியிருக்க வேண்டும், பாதரட்சை கால்களிலே பாதரட்சை தொடுத்திருக்க வேண்டும், கைகளிலே நீங்கள் என்ன செய்யணும், தடியை பிடித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சேர்ந்து இதை புசிக்க வேண்டும். இது கர்த்தருடைய பஸ்கா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஜெயஸ்ரீ அவர்களே, என்னடா இது சாப்பிட சொன்னா இவ்வளோ இது சாப்பிடணுமா? இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தா, அதுவும் வினோத் பிரதர்கிட்ட கொடுத்தா சுவையான மட்டன் பிரியாணியை ரெடி பண்ணுவார். அதை சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இவ்வளோ காரியங்களே செய்ய வேண்டுமா? பிரியமானவர்களே, இது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இப்பொழுது நடக்க போகிறது. எகிப்திலே பெரிய ஒரு சங்காரம் உண்டாக போகிறது. சங்கார தூதன் இறங்கி வருகிறான். அவன் ஒவ்வொரு வீட்டையாய் கடந்து போகும்போது அங்கே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருதான் சொல்லுங்க, யாருதான்? இயேசு கிறிஸ்து தான் தெரியும். ஆனா அடுத்தடுத்து வர வசனங்கள்ல தான் இப்ப என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ சங்கார தூதன் அழிவு, தீங்கு, நாச மோசம் வராதபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மூடி மறைத்து பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் 3 சட்டங்கள்.
மேல் சட்டம் அதனுடைய 2 சட்டங்கள் எதை காண்பிக்கிறதுனா ஆவி ஆத்மா சரீரத்தை காண்பிக்கிறது. அதனாலதான் அது 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? பூசப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ரத்தத்தை பூசினால், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்கள் மூடப்பட்டிருப்பீர்களானால், நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்களானால், நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருப்பீர்களானால், எந்த ஒரு வல்லமையும் உங்களை தொடவே முடியாது, எந்த ஒரு வல்லமையும் உங்களை அணுகவே முடியாது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எந்த ஒரு வல்லமையும் உங்களை தொடக்கூடாது, உங்களை மேற்கொள்ள முடியாதபடி எந்த ஒரு சக்தியோ எந்த ஒரு பிசாசின் வல்லமையோ எதுவும் உங்களை அணுகவே முடியாது, தொடவே முடியாது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கணும்? உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பூசப்பட்டவர்களாக, கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். யாரும் கிட்ட நெருங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்றாங்க? 2 குருவிகளை அவன் கொண்டு வர வேண்டும், 2 பானையை கொண்டு வரணும், புதிய மண் பானைகளை கொண்டு வர வேண்டும். அந்த 2 பானையில ஊற்று தண்ணீரை கொண்டு வர வேண்டும். அதுல ஒரு குருவியை என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஊற்று தண்ணீர்ல வைத்து அதை கொல்ல வேண்டும். அதனுடைய ரத்தம் முழுவதும் அதுல கலந்து விடும். உயிரோடு இருக்கிற அந்த குருவி என்ன செய்யணும்? அந்த தண்ணீரில் நனைத்து அதை கொண்டு வந்து பறக்க விட வேண்டும். இப்படி செய்தா என்ன? இந்த குருவியினுடைய ரத்தம் முழுவதும் அந்த குருவின் மேலே சேர்றதுனால மற்ற எந்த பறவையும் எந்த ஒரு தன்னுடைய இனத்திற்கே கூட அது திரும்ப என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டதுனால, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் மூழ்கி எழுந்ததுனால உங்க சொந்த ஜனத்தார் இனத்தார் கூட ஒருவேளை உங்களோட கிட்ட சேர முடியாமல் காணப்படலாம். அதுக்கு காரணம் என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்கிற நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்கள், இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த பஸ்காவை ஆசரிக்கிற அந்த விதம், இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதனுடைய மாம்சத்தை முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? நெருப்பிலே சுட வேண்டும். துஷ்டன் இனி உன் வழியாய் வரக்கூடாதுன்னா நீங்க பண்டிகைகளை ஆசரிக்கணும். அதுல ஓய்வு நாள் பண்டிகை இன்னைக்கு 2வது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையில அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் நெருப்பினால் என்ன செய்யப்பட வேண்டும்? சுடப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய மாம்சம் பரிசுத்த ஆவியாகிய நெருப்பினால் என்ன செய்யப்படணும்? சுடப்படணும். அல்லேலூயா. புறஜாதியாருடைய பலி பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்படுமா? அது பட்சிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய முதலாவது இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது என்னால் என்ன? நம்முடைய மாம்சத்தை நாம நெருப்பினால சுடணும். 2 காரியம் நான் அதுல உணர்ந்தேன். ஒன்று இந்த காரியம், இன்னொன்று என்ன தெரியுங்களா? இந்த வேத வசனம் தான் மாம்சத்தை போல நன்றாய் சுடணும். இந்த ஒரு மாம்சத்தை சுட சுட என்ன ஆகும் தெரியுங்களா? அது ரொம்ப கடினமா மாறும். மாம்சத்தை சுட சுட சுட்டு பார்த்தா என்ன ஆகும்? நீங்க தண்ணீர்ல அவித்தால், வேக வைத்தால் அது என்ன செய்யும்? பஞ்சு போல அது என்ன செய்யும்? வெந்துடும். ஆனால் அதே மாம்சத்தை சுடும் பொழுது அது ரொம்ப ரொம்ப கடினமானதாய் மாறும். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு கூட நாம் எடுத்துக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப லகுவா, ரொம்ப மெதுவா, ரொம்ப பஞ்சு போல அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கடினமாகத்தான் என்ன செய்யணும்? நம்ம அதை சுட்டு 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 எவ்வளவு தூரம் அது கடினமா இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் அது கருகளா இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே சபையில அதற்காகத்தான் நாங்கள் போதிக்கிறோம். எவ்வளவு கடிந்து கொண்டு போதிக்க முடியுமோ, எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு கருகலான சத்தியங்களை எல்லாம் எடுத்து உங்களுக்கு போதிக்க முடியுமோ அவ்வளவு காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மாம்சத்தை நாம் நெருப்பினாலே அதை புசிக்க வேண்டிய விதமானது மாம்சம் நெருப்பினால் சுடப்பட வேண்டும். நம்முடைய மாம்சம் பரிசுத்த ஆவியாகிய நெருப்பினாலே சுடப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இதை எடுக்க ஆரம்பித்து 3 நாட்கள்ல எண்ணிலடங்காத வசனங்களை எடுத்து இப்ப எதை போதிக்கிறது, எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எதை விடுறது, எதை பேசுறதுன்னே தெரியல. அவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் கொடுத்துட்டார்.
ஆகவே நான் வேகமாய் கடந்து போகிறேன். முதலாவது, நெருப்பினாலே சுடுவது என்பது நம்முடைய மாம்சத்தை பரிசுத்த ஆவியினுடைய நெருப்பினாலே நாம் சுட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுடுவது மாத்திரமல்ல, அதை புசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமா? புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? புசிக்க வேண்டும். புளிப்பு உள்ள அப்பம், புளிப்பு இல்லாத அப்பம் அப்படின்னா என்ன? அதற்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. முதலாவது, மாம்சத்தை நெருப்பினால் சுட வேண்டும். இரண்டாவது, புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் அதை புசிக்க வேண்டும். புளிப்பு உள்ள அப்பம் இருக்கிறது, புளிப்பு இல்லாத அப்பமா இருக்கிறது. கொஞ்சம் புளித்த மாவானது எல்லா மாவையும் என்ன செய்யுமா? அது புளிக்க பண்ணும். ஒரே ஒரு செத்த ஈயானது தைலக்காரனுடைய எல்லா பரிமள தைலத்தையும் அது நார பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே மனிதனாலே பல பிரச்சனைகள். ஒரு யோனானாலே அந்த கப்பல்ல இருந்த அத்தனை பேருக்கும் தத்தளிப்பு வந்தது. ஒரு ஆகானாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதற்கும் புறமுதுகு காட்டினார்கள், பெரிய அழிவு உண்டாயிற்று. ஒரு ஆதாம்னாலே முழு உலகமோ பாவத்திற்குள்ளானது. ஒரு யோசேப்பினாலே முழு எகிப்து தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு இயேசு கிறிஸ்துவினாலே முழு உலகமும் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தது. ஒரு நபரால நடக்கிற விஷயம் தான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, அல்லது மற்றவர்களுக்கு சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, அல்லது உங்கள் நிமித்தம் பிரச்சனைகள் வருகிறதா? ஒரே ஆள் நிமித்தம் பிரச்சனைகள் வருது, ஒரே ஆள் நிமித்தம் ஆசீர்வாதமா என்ன செய்யுது? வருது. நீங்கள் எல்லாரும் யோசேப்பாக இருக்க வேண்டும். உங்கள் ஒருவரால உங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பட்டணம் என்கிற சபையும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே இந்த பஸ்காவை புசிக்கிற பொழுது அது புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை புசிக்க வேண்டும். புளிப்பு உள்ளது, புளிப்பு இல்லாதது என்பதற்கான விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி புதிதாய் பிசைந்த மாவு. அப்ப புளிப்பில்லாத மாவு என்பது என்ன? புதிதாய் பிசைந்த மாவு. நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். கவனியுங்கள். 1ஆம் தேதி அதுவும் ஆசீர்வாதமா ஏதாவது பேசுவார்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கிறாரு நினைக்காதீங்க. ஆசீர்வாதமா பேசிட்டு இருக்கிறேன். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. நீங்க என்ன செய்யணும்? பண்டிகைகளை ஆசரிக்கிற விதம் இப்படிதான் இருக்கு. அப்போ புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு சாப்பிடணும். ஒன்று, நெருப்பினால் சுடுவது என்பது பரிசுத்த ஆவியாகிய நெருப்பினாலே நம்முடைய மாம்சம் எல்லாம் சுடணும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சுடப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை சாப்பிடணும். அப்ப புளிப்பில்லாத அப்பம்னா புதிதாய் பிசைந்த மாவு. அது புளிப்பு இருக்காது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த புளிப்பு என்ன? துர்க்குணம், பொல்லாப்பு என்று அந்த இடத்துல சொல்றார். புளிப்பு இல்லாதது அப்படி சொன்னா துப்புரவு, உண்மை. வாசிங்க அதை. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம், துர்க்குணமோ பொல்லாப்பு என்பதும் புளித்த மாவு. அந்த புளித்த மாவோட இந்த பஸ்காவுக்கு வரக்கூடாது. துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது துப்புரவானவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருந்து இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் நன்றாக கவனியுங்கள். புளிப்புள்ள அப்பம்னா என்ன? பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது உங்கள் மாம்சத்தை முதலாவது நெருப்பினாலே சுடணும். என்னுடைய மாம்சத்தை நெருப்பினாலே சுடணும். நம்முடைய மாம்சத்தை நெருப்பினாலே சுடணும். அடுத்தது, புளிப்பு இல்லாத அப்பத்தோடு அந்த மாம்சத்தை புசிக்கணும். அப்ப புளிப்பு இல்லாத அப்படி சொன்னா உண்மை ஆனவர்கள், துப்புரவானவர்கள். ஒரு உண்மை இருக்கணும், ஒரு துப்புரவு இருக்கணும். புளிப்பு என்பது என்ன? பொல்லாப்பும் துர்க்குணமும். துர்க்குணம் கெட்ட குணம், அதான் துர்க்குணம். இதோட இந்த பஸ்காவை நாம கொண்டாட முடியாது, ஆசரிக்க முடியாது.
அது மாத்திரமல்ல, நெருப்பினால சுடணும். இந்த புளிப்பு இல்லாத மாவாக நாம வேறு பிரிக்கப்பட்டு புளிப்புள்ள மாவிலிருந்து புளிப்பில்லாத மாவாக உண்மையானவர்களாக துப்புரவானவர்களாக இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். கசப்பான கீரையோடு அதில் எடுத்துக்கணுமா? சோத்துணும். சில வீடு எப்பவுமே கீரை கசப்பா தான் இருக்கும். எந்த கீரையை செஞ்சாலும் கசப்பான கீரை தான். இந்த கசப்பான கீரை என்பது என்ன? நான் இன்னும் மெசேஜ் போல உங்களுக்கு இதான் பண்டிகையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மெசேஜ் வேற இருக்கு. சோத்துரும். தேவனுக்கேற்ற துக்கம் தான் இந்த கசப்பான கீரை. எழுதிக்கிங்க, வசனம் இருக்கு. வசனத்தை நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருக்கணும். சிலர்லாம் பாருங்க, ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே ஆறா நதியா ஓடும். அவ்வளோ துக்கம். அந்த துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம். ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, வீட்டார் ரட்சிக்கப்படணுமே, நண்பர்கள் ரட்சிக்கப்படணுமே, எங்கூட சேர்ற நண்பர்கள் எல்லாம் என்ன போல மாறணுமே, நான் அவர்களோடு சேர்ந்து அவர்களை போல மாறக்கூடாது. பிராங்க்லின் ஏன் சிரிக்கிறார் தெரியல. சோத்திரம். பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது தேவனுக்கு ஆண்டவரே, இந்திய தேசம் ரட்சிக்கப்படணுமே, வேதத்தை அறியணுமே, இயேசுவை அறியணுமே. எத்தனையோ மிஷினரிகள் வந்து தங்களுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய சுவிசேஷத்தை இங்க விதைச்சிருக்கிறாங்களே. இந்த கண்ணீர், சிலர்லாம் கண்ணீர் அவங்களே நினைச்சு அவங்களே கண்ணீர் விட்டுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே, ஆண்டவரே இது சரியில்லை, ஆண்டவரே எனக்கு அது சரியில்லை, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு அது தாரும், ஆண்டவரே. நீங்க பஸ்காவை ஆசரிக்கும் போது தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம், அதுதான் கசப்பான கீரை. அதை புசிக்கும் பொழுது அறையில கச்சையை கட்டி இருக்கணும். பஸ்காவை ஆசரிக்கும் போது அறையில என்ன செய்திருக்கணுமா? கச்சையை கட்டி இருக்கணும். அப்படின்னா என்னங்க? அறைய கச்சையினால கட்டுவது என்பது என்ன? வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்காவை நீங்கள் புசிக்க வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தியிலே, பஸ்கா என்கிற அந்த கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் வந்து அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்க வந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அறையிலே சத்தியம் என்னும் கச்சையினாலே கட்டப்பட்டவர்களாய் நாம் இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கையிலே தடியை அங்கே பிடித்திருக்க வேண்டுமா? தடியை பிடித்திருப்பது என்பது என்ன? உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை அது காண்பிக்கிறது. கர்த்தருடைய நடத்திப்பை அது காண்பிக்கிறது. தேவன் நடத்தி கொண்டு போகிறாரே, அந்த நடத்திப்பை அது காண்பிக்கிறது. யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் அந்த கோலின் நுனியில என்ன செய்தானா? சார்ந்து கொண்டிருந்தான். யோனத்தான் கையிலே ஒரு கோல் இருந்தது. அதை அவன் தேன் கூட்டை அது தொட்ட போது அந்த கோலின் வழியாக என்ன செய்ததான்? அது தேன் அதை சாப்பிட்ட பொழுது அவனுடைய கண் தெளிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பேசிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே வேதத்தினுடைய ரகசியங்களை. ஆகவே அந்த கோல் என்பது சத்தியம் என்கிற கச்சையினாலே கட்டினவர்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நடத்திப்பு என்கிறதான கோலை கையில வைத்திருக்க வேண்டும். மோசேயின் கையில ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் தேவனுடைய நடத்திப்பு, தேவனுடைய சித்தம் செய்தல் என்பதையெல்லாம் காண்பிக்கிறது. பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். பஸ்காவை கொண்டாடுவது என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதத்தில் என்ன செய்யணுமா? அவன் பாதரட்சையை அணிந்திருக்கணுமா? பாதரட்சையை அணிந்திருப்பது என்பது எதை காண்பிக்கிறது? நான் ஒருத்தர் கேள்வி கேட்க போறேன். வள்ளி சிஸ்டர் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்தேன், கையில நீங்க புளிப்பில்லாத அப்போ, புளிப்புள்ள அப்போ, அப்புறம் தடி என்பது என்ன, கச்சை என்பது என்ன, இதெல்லாம் சொல்லிட்டேன். பாதத்துல அவன் பாதரட்சியை தொடுத்திருக்கணுமா? பஸ்காவை புசிக்கிறவன் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு பாதரட்சியை எப்படி தொடுத்து கொண்டு வரணும். அப்படின்னா பாதரட்சைனா என்ன? ஊழியம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் சாகிறதுக்கு என்ன செய்யறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். அதுதான் ஆயத்தம் என்கிற பாதரட்சியை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இதை நீங்க தீவிரமாய் நீங்கள் இதை செய்யணும். இதை புசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பஸ்காவை இயேசு ஆசரித்த விதத்தை நான் உங்களுக்கு சொல்லி சரியான நேரத்தில் இந்த ஆராதனையை நான் உங்களுக்கு நிறைவு செய்வேன். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் இதுதான் மெசேஜ். இன்னைக்கு பஸ்கா பண்டிகை என்ன என்பதை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லிட்டேன். இன்னும் அதில் அநேக காரியங்கள் உண்டு.
அதையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதை மாத்திரம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நான் கடந்து வருகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை ஆசரித்தாராம். இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஆசையை பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அது இயேசு தான் ஆசைப்பட்ட விஷயத்த சொல்றாரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. நீ பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் பண்டிகை, இரண்டாவது பஸ்கா பண்டிகை. பஸ்கா என்கிற கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்த ஆசை. இன்னைக்கு உலகத்துல பல பேருக்கு பல ஆசை இருக்கிறது இல்லையா? 10,000 ரூபாயில ஒரு போன் வாங்குறதுக்கு ஆசை இருக்கு. 50,000 ரூபாயிலையும் 1,00,000 ரூபாயிலையும் என்ன செய்யறாங்க? போன் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. 1,00,000 ரூபாய் போன் வாங்கி என்ன பண்ண போறாங்க? அந்த 1,00,000 ரூபாய் போன் வாங்குற ஆள்லாம் பார்த்தாங்கன்னா தடி எடுத்து ஒரே அடி மண்டையில் அடிச்சு அனுப்பணும்னு தான் எனக்கு தோணுது. இல்ல 1,00,000 ரூபாய் போன்றான் ஆசை. என்னென்ன ஆசைகளா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு பாட்டு கூட ஞாபகம் வருது. பூபதி அம்மா திட்டுவாங்கன்னா நான் விட்டுறேன் நான் அந்த பாட்டை. இல்ல போன மாசத்துல ஒருத்தங்க பாடினாங்க பாட்டு. காலை நேர படித்துளியில் காலாலே நடந்து செல்ல ஆசை, மனசுக்குள் ஆசை. பலருக்கு பல ஆசைகள். ஆனால் இயேசுவுக்கு இருந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை? இந்த பஸ்காவை புசிப்பதற்கு ஆசையா இருந்தார். உங்கள எத்தனை பேர் இந்த பஸ்காவை கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறாங்க? இந்த பஸ்காவை ஆசரிக்கலனா அத்தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அவன் அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்லுது. இந்த பஸ்காவை ஆசரிக்காதவன் ஜனத்தின் நடுவில் இராதபடி என்ன செய்யணும்? அவன் அறுப்புண்டு போகணும். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து கர்த்தருடைய பந்திக்கு நேரா வந்துட்டீங்கன்னா, இன்னும் நான் இதுக்குள்ளார போயிட்டு ஆராய்ச்சி அலசி பார்த்தப்போ சில விஷயங்கள் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பஸ்காவை இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி நீங்கள் ஆயத்தம் பண்ணிட்டு அடுத்த மாசம் நம்ம வச்சிருக்கிறோம். இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. வாரந்தோறும் அப்பம் விட்டார்கள்னு சொல்லி வாரந்தோறும் கொடுக்குறாங்க. நாம மாசத்துல ஒரு நாள் ஊழியக்காரன் நியமித்த நாள் அப்படி சொல்லி இந்த வாரத்தினுடைய ஒரு நாள்ல நாம ஒவ்வொரு மாதமும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம். அது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளை ஃபுல்லா இதை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். இந்த பஸ்காவை நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில நீங்கள் இருந்து இதை அனுபவித்து இதை ஆசரித்து நீங்கள் போய் அடுத்த பந்திக்கு நீங்கள் வரவில்லை, நீங்கள் வரல, அதுக்கு அடுத்த பந்தி வருவதற்குள்ள நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்வது மிகுந்த கடினமான ஒரு காரியம் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நான் புரிந்து கொண்டேன். கஷ்டமா தான் இருக்கும் இன்னைக்கு. புரியுதுங்களா? இந்த பஸ்காவை இப்ப ஆசரிச்சு இதோட அடுத்த முதல் வாரத்தில் நம்ம வச்சிருக்கோம் நம்முடைய சபையினுடைய. இதுக்கு நடுவில் நீங்க போயிட்டீங்க, அடுத்த மாதம் வர்றதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். அடுத்த பஸ்கா வந்து அதை நீங்க மிஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது நீங்க போயிட்டா நித்திய ஜீவனை பற்றி கொள்வது என்பது கொஞ்சம் என்னங்க பயமுறுத்துறீங்க. நாங்கள் வேலைக்கு போயிடுறோம், வேலை கூட லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது பிளான் பண்ணி எப்படியாவது பேசி பாஸ்டரா வீட்டில் வந்தாச்சும் என்ன செஞ்சிரு எனக்கு கம்யூனியன் கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி கம்யூனியன் எடுக்கிறவங்களும் உண்டு. அது அடுத்த வாரம் தானே அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் இந்த மாதம் விட்டுட்டான், அடுத்த மாதம் நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லி நீங்கள் டிலே பண்ணா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியை இந்த பஸ்கா பண்டிகையை அசட்டை செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வைக்கிறேன். ஆனா இயேசு இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு எப்படி இருந்தாரா? ஆசையா இருந்தாராம். உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஒரு சிலர்லாம் இந்த பஸ்கா பண்டிகைக்கு எவ்வளோ விருப்பமா, எவ்வளோ வாஞ்சையா, எவ்வளோ ஆயத்தமா, எவ்வளோ சுத்திகரிப்பு. ஒரு சில சபைகளில் 5 நாட்கள் சுத்திகரிப்பு வைக்கிறாங்க.
அதன் பிறகுதான் இந்த கர்த்தருடைய பந்தியில் அவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாங்க. நம்ம ரொம்ப லேசியா இருக்கிறோம். துஷ்டர்களை அடிக்கடி நம்முடைய வாழ்வில உள்ள புந்த கலாட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பண்டிகையை ஒழுங்கா ஆசரிக்கிறது இல்லை. இந்த பண்டிகையை நீங்கள் சரியா ஆசரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ்கா என்றால் விலகி போக வேண்டும். நீங்கள் எகிப்தை விட்டு விலகினால் சங்கார தூதன் உங்களை விட்டு விலகி போவான். இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரிக்கும் பொழுது அவருடைய மரணத்தோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்க. பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். இங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொன்னா ஒரு டம்ளர்ல ஒரு 50 பாத்திரத்துல ஊத்துறதுக்குள்ள ஊத்தி தடுமாறி கொட்டி தொடச்சி வாரி எல்லாம் இங்க நடக்குது. காலையில எல்லாம் நான் பார்த்துதான் இருக்கேன். அவர் சொல்றாரு, நீங்க போய் அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆயத்தம் பண்ணுங்கள். எங்க வீட்டில் அந்த பழைய டிபி காலனியில் எனக்கெல்லாம் ரொம்ப வெக்கமா இருக்குது இதெல்லாம் சொல்றதுக்கு. தோத்துரும். அப்போ ஒரு 15-20 பேர் தான். அவர் எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கடையில் போய் திராட்சை பழத்தை வாங்கின்னு வருவார். வாங்கின்னு வந்து அப்போ மிக்சிலாம் கிடையாது எங்கள் வீட்டில். அதுக்கு ஒரு உபவாசம் இருந்து கையிலேயே அதை போட்டு பசைஞ்சு அதை வடிகட்டி, அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. அதை வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டி தனியாக வச்சுருப்பாங்க. அதை வடிகட்டி ஒரு நைட்டு நான் எப்போல்லாம் எந்திரிச்சு பார்த்தாலும் அப்போல்லாம் முழங்கால் போட்டு ஒரு ஸ்டூல் மேலே அந்த பாத்திரத்தை வச்சு அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். ரத்னா ஸ்டோரில் வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லை. எங்கள் அம்மா அதுக்கு உபவாசம் இருந்து அந்த புளிப்பில்லாத மாவுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக மாவு எடுத்து அப்போவே அவங்க அப்பம் சுடுவாங்க. பின்னாடி ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும், அது பின்னாடி அப்பத்தை சுடுவாங்க. சுட்டு இப்போ வந்து தனித்தனியாக கப்பு கொடுத்துட்டோம். அப்போல்லாம் ஒரே பாத்திரம் தான், ஒரே பாத்திரம் தான் எல்லாருக்கும், ஒரே அப்பத்தை பிட்டு தான். இப்போ நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் குத்த ஆரம்பிச்சிச்சுல, அதனால அந்த ஆயத்தம் எப்படிப்பட்ட ஆயத்தம்? இந்த அப்பத்தை சுடுவதற்காக முழுவதும் உபவாசத்தில் 2 நாள் உபவாசம் இருப்பாங்க. 2 நாள் உபவாசம் இருந்து அது அப்பத்தை சுடுவாங்க. இரவெல்லாம் இவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அது மேலே கையை வச்சு, ஆண்டவரே இப்படி ரத்தமே மாற்றும், இப்படி ரத்தமே மாற்றும். இன்னைக்கு ஊழியக்காரர்களாகி எங்களுடைய தப்பு தான். விசுவாசிகளுக்கு ஏற்ற ரொம்ப வளைஞ்சு கொடுத்து 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 இப்படி வந்து நிற்குது. இங்கே மட்டும் இல்லை, அநேக இடங்கள் இப்படித்தான் நிற்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பஸ்காவை இயேசு ஆசரிக்கிறதற்கு ஆசையா இருந்தாரு. அதற்கான ஒரு ஆயத்தம் அங்கே இருந்தது. பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணுவோம்? எங்கே ஆயத்தமாக்கப்படுவது, எங்கே அதை ஆசரிப்பதற்கு சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் இதை ஆசரிக்கிற இடத்தை எங்க செலக்ஷன் பண்ணணும்னா நகரத்துல எருசலேமுக்கு போங்கள் என்று இன்னொரு சுவிசேஷத்துல சொல்றார். நகரத்துக்குள்ள போங்க. பஸ்காவை நீங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணணும்? நகரத்துக்குள்ள. நகரம் என்பது எருசலேம். எருசலேமுக்குள்ள. எருசலேம் என்பது சபையை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பந்தியாகிய இந்த பஸ்காவை புசிக்கும்படி ஆசரிக்கும்படி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சபைக்குள்ள வரணும். நகரம் என்கிற சபைக்குள்ள வரணும். அந்த சபை என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. சமாதானத்தோடு கூட நீங்கள் இங்க என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா ஒரு மனத்தோடு இங்க வரணும். சபைக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் எங்கே அதை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது நகரத்துக்குள்ள போங்கள், நகரத்துக்குள்ள போங்கள், சபைக்குள்ள போங்கள், சமாதானத்துக்குள்ள போங்கள், சமாதானம் பண்ணுங்கள், சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் என்கிற சபைக்குள்ள நீங்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஆசரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நகரத்தில் நீங்க போகும்போது ஒருவன் உங்களுக்கு எதிர்க்க தண்ணீர் கொண்டு வருவான். அவன் தண்ணீர் எடுத்துட்டு எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள பிரவேசியுங்கள்.
நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் தண்ணீர் எடுக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். இதை இன்னும் ஆழமா உங்களுக்கு சொல்லணும் சொன்னா, தண்ணீர் ஒரு ஸ்திரீ தான் என்ன செய்வாங்க, தண்ணீர் மொண்டு கொண்டு வருவாங்க, தண்ணீர் எடுப்பாங்க. அப்படியானால் ரெபெக்காலை நினைவு கூறுகிறேன். ரெபெக்கால் உமக்கும் வார்ப்பேன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறார்கள். உமக்கும் வார்ப்பேன் என்றால் எலியேசருக்கு வார்ப்பேன். எலியேசர் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய தாகம் தீர்க்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டு வருகிற ஒட்டகமாகிய ஊழியக்காரனுடைய தாகத்தையும் தீர்க்க வேண்டும். இன்னும் இப்படி சொல்றேன், ஈசாக்குக்கு மனைவியாக போகிற ரெபெக்கால். ஈசாக்கு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாட்டமாக இருக்கிறது. ரெபெக்கால் என்று